அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, இன்னைக்கு நாங்கள் இந்த ஆலயத்தில் அம்மாவை பார்த்தோம். அம்மா உடனே சொன்னாங்க சாட்சி நிறைய இருக்குது, ஆனால் இப்போ ஒரு சாட்சி அவங்க நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அந்த சாட்சி என்னன்னு கடைசி வரை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோதரமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? நான் நேற்று நைட்டு தான் வந்தேன். எதிர்பாராம இந்த சர்ச்சுக்கு வந்தேன். சரி. இன்னைக்கு உங்க செய்தியை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதே நேரத்துல நான் இப்ப இருக்கிறது சைன்ல ஜெயின் சொசைட்டில இருக்கேன். அன்றைய கிருபையில அந்த வீடு கிடைச்சது. கொஞ்ச நாள் நான் ஜெபம் வைக்க பயந்தேன். ஆனா திரும்ப நான் ஜெபம் வைக்கும்போது யாருமே ஒண்ணு சொன்னாரு. தொடர்ந்து ஜெபம் வைக்க ஆரம்பிச்சேன். கதவை திறக்கும் போதெல்லாம் ஏசப்பாட்டு சொல்லி, ஏசப்பா கதவை திறந்த உடனே இந்த கல்லை தானே பார்க்க வேண்டியது. இந்த கல்லுக்கு இவ்வளவு பேர் முதலிடம் கொடுத்தாங்களே, இதை யாராலையும் தடை செய்ய முடியாது. இப்படி மனசுல ஜெபம் பண்ணேன். வெளியிட்ட கூட சொன்னாங்க. ஆனா திடீர்னு ஒரு 3 மாசத்துல அந்த கோயில இடிச்சுட்டாங்க. ரொம்ப சத்தமா கேட்டு பார்த்தேன். கோயில் இடிச்சாங்க. ஏகப்பட்ட போலீஸ், ரொம்ப பெரிய பெரிய ஆயிடுச்சு. அப்ப நினைச்சேன், சப்பா என் ஜபத்தையும் கேட்டு இதை உடைக்க உதவி செய்யுங்க. ஆனா அதை அள்ளிட்டு போனாதால கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா எடுத்து கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்டிருக்காங்க. அங்க சொல்லியிருக்காங்க, இங்க யாரோ ஒரு கிறிஸ்தவங்க வந்திருக்காங்க, அதனாலதான் இந்த கோயில் உடப்பட்டு. இல்லைன்னா இவ்வளவு நாள் உடப்படாதது எப்படி உடப்படும்? இதுல எங்கனே ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஓடி இந்த அண்டி நீ கிறிஸ்டின்னு சொல்லிடாத, அவ்வளவு பேரும் அதான் பேசுறாங்க. நான் உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஏசப்பா ஜீவனுள்ள ஆண்டவருக்கு அவங்க கண்டு கொண்டாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்லல, ஆனா யான் மூலமா அவங்க ஆண்டவரை கண்டு கொண்டாங்க. இது எனக்கு போதோன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் இதுவரை கேட்டால அந்த கோயில் அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் ஒரு ஆடு சொன்னாரு, யாரு கண்டுபட்டதோ தெரியல, 100 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த கோயில் இடிபட்டு போச்சு, அடிச்சே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அஞ்சடிச்சேன், ஏசப்பா எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எந்த வருஷம் கொண்டாட மாட்டாங்க, ஆனா அன்பின் விருந்தேன்னு மட்டும் வச்சாங்க. அப்போ முதல் வருஷம் வெளியே போனோம், மறு வருஷம் கீழே வச்சோம். அன்பின் விருந்தின எல்லாரும் சாப்பிட போனோம். அதுல கடைசியில் அவங்க என்ன செய்தாங்க, ஸ்பீக்கர் போடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. ஆனா ஒரு கம்ப தீர்ப்படுத்தி போகி கொண்டாடுறாங்க. போகி பண்டிகை. அதை போகி பண்டிகைன்னு சொன்னாங்க, அன்பின் விருந்துன்னு சொன்னாங்க. அப்ப நான் இதை பார்த்த உடனே, இது போகி பண்டிகை தானே, சொல்லக்கூடாது இவங்க இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி இது இருக்கக்கூடாது. அன்பில் விருந்துன்னா நானும் சாப்பிடுறேன், எல்லாரும் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணனே. அதே வருஷத்துல என் மகனை செக்ரட்டரி ஆக்கினாங்க. அப்போ ஏசப்பா இவரை செக்ரட்டரி ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த போகி பண்டிகை வைக்கணும்னா இவன் செய்யணும்ல, கண்டிப்பா சம்மதிக்கணும்ல அப்படின்னு சொல்லி என்ன கருதி இப்படி பண்ணிட்டாங்க. ஜபம் பண்ணுவான், எல்லாம் நன்மையாக தான் இருக்கும், ஜபம் பண்ணுவோம், இருக்கனால நின்றுவோம் அப்படின்னா உடனே நாங்க 2 பேரும் ஜபம் பண்ணுவோம். தனியாக தான் ஜபம் பண்ணுவேன். யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. பேசுற கமிட்டியில பேசுறவ செஞ்சுதான் ஆகணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, யாருமே பேசாது. அந்த போயும் நின்று போச்சு. அந்த நின்று போச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு மகன் கேட்டே போய் பண்டிகை என்ன ஆச்சு அப்படின்னு, அன்பின் விருந்து என்ன ஆச்சு? ஏமா நாங்க ஜெபம் கேட்கப்பட்டு யாருமே கமிட்டியில இப்படி வைக்கணும், அன்பின் விருந்து வைக்கணும்னு சொல்லல, நானும் கண்டுக்கிடாத. இப்ப நீயாவது அந்த அன்பின் விருந்து என்ன ஆச்சுன்னு கேட்கலாம், இந்த உள்ள பேரு ஒண்ணுமே கேட்கல. அதோட என்ன செய்யுது, அது நின்று போச்சு. ஆண்டவருக்கு திரும்பவும் நன்றி சொன்னேன். ஏசப்பா என் ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. என்ன அடுத்த பின்னாலோட வீடும் 2 வருஷமா சும்மா கிடந்தது. அப்போ ஒரு நாள் என் மகா சொன்னா, அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்மா, சேர்த்து எடுத்துடலாமே, தரணுமே, வீடு எப்படி? என் மகனுடைய பார்த்துட்டு அது ரொம்ப சிக்கல் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு வந்தா 2 வருஷமா சும்மா கிடந்தது. 100 பேர் வந்து பார்த்தாங்களாம்.
ஆனா முடியல. கடைசியில ஒரு வக்கீல் வந்து நான் உனக்கு எல்லாம் பக்காவா பண்ணிட்டாரு, நீ வாங்க அப்படின்னாரு. அவர் மகன் சிஏ. அப்போ அவர் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எனக்கு யாரையும் தெரியாது. நம்ம ராத்திரி பைபிள் தானே படிப்போம், யாரும் என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு போயிருக்கான். அந்த வீடு முடிக்கும் போது நான் பிள்ளைகிட்ட யாருக்குமே சொல்லலை, ஏன்னா அது முடியுங்கிறது நம்பிக்கை இல்லை. அப்போ மருமகளுக்கு லீவு இருந்தாங்க, போனாங்க. தவறும் நம்பிக்கையா சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். பயந்துட்டே போனாங்களாம், இவன்கிட்ட இவ்வளவு நம்பிக்கையா சொல்லி கூட்டிட்டு வரோம். ஆனா மக்கள் என்ன பண்ணுமோ தெரியலையே பயந்துட்டு போனாங்களாம். அங்க போனா ஆப்போசிட்டா இருந்தது. அந்த மக்கள் ரொம்ப அன்பா பேசிட்டான். பேசி பத்திரத்துல 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச உடனே பணம் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம், நாங்க உங்க வீட்டுல வருவோம் அப்படி பேசுறது இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மக்களா இப்படி பேசுவோம் அப்படின்னு. உடனே வீடு காலி பண்ணிட்டாங்க. அது நான் வர மாட்டேன், நீங்களே காலி பண்ணிவிடுங்கன்னு கேட்ட பைசாவிட கூட கொடுத்தாங்க. கொடுக்குற பைசாவே அரே நீ ஆள் வச்சு காலி பண்ணிட்டேன். உடனே வந்த உடனே என் மனசுல ஆச்சரியம். கீழே இறங்கின உடனே வைக்க சொன்னாங்க, உனக்கு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சுப்பா அப்படின்னா. என்ன சார் சொல்றீங்கன்னா, வாங்கிட்ட தைரியம் சொன்னேன்ப்பா, நான் அப்படி பயந்துகிட்டு வந்தேன் இந்த மக்களை நம்பி. ஏன்னா இந்த மக்கள் அவ்வளவு மோசமான மக்கள். இன்னைக்கு அவங்க பேசுனதை பார்த்தா நான் எனக்கு நம்பவே முடியல அப்படின்னா. உங்க கடவுள் உடனே மகன் சொன்னா, அவங்க மாமி வீட்டுல இருந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா. எப்படி ஆண்டவர் அறிந்து பண்ணாங்க? உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அந்த இடத்துக்கு என்னை எடுத்து கொண்டு போனாருன்னு அப்போ புரியல, இப்போ புரியுது. அந்த இடத்துல நம்ம மூலமா நம்ம ஆண்டவரை அவங்க அறிந்து கொண்டு அதனால அறிந்து கொண்டாங்க. ஏன்னா நம்ம அங்க போய் யார்கிட்டையும் பேச முடியாது, கடவுளை பற்றி சொல்லவே முடியாது. வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் வசனம் சொன்ன மாதிரி உங்களில் மற்றவர்கள் என்னை காண வேண்டும், உங்களில் மற்றவர்கள் என்னை காண வேண்டும். அந்த வசனம் எனக்கு அடிக்கடி வரும். அப்ப எப்படி காண்பாங்க? அவங்ககிட்ட சொல்ல முடியாது, சொல்ல முடியவும் செய்யாது, தெரியவும் செய்யாது. ஆனா அப்ப நம்ம நடக்கைய பார்த்து, நம்ம வீட்டுல நடக்கிற காரியங்களை பார்த்து அவங்க நம்மள அறிந்து பண்ணாங்கல்ல, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது. இவங்க எல்லாமே நடக்கி மற்றவங்க கண்டுபிடுறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அதற்காக ஆண்டவருக்கு அம்மா இப்போ நன்றி சொல்றாங்க. இன்னைக்கு ஆலயத்துல வந்த இடத்துல அம்மா இப்ப நம்ம கூட 3 சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த 3 சாட்சிகளுக்கு மையம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவுடைய ஜெபம். அப்ப நாம வந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜெபமே ஜெயம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அம்மாவையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ரொம்ப நன்றி.